ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோன்னா கோகோனட் தோசை ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப் பச்சரிசி, 200 கிராம், இது 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், இது ரெண்டுத்தையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஊற போட்டுடுறேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு 100 கிராம் அளவுக்கு அவல், தட்டையான அவல், 100 கிராம் அளவுக்கு நல்லா துருவின ஃப்ரெஷ் தேங்காய். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 7 to 8 ஹவர்ஸ் புளிக்க விட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொங்கி இருக்கு. இப்போ இது தோசைக்கல்லில் வார்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகுது, அழகாக பபுள்ஸ்லாம் வருது. நல்லா ஸ்பான்ச்சியான கோகோனட் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு ஸ்பாஞ்சியான கோகோனட் தோசை.